அனைவருக்கும் வணக்கம். நேத்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை பாத்தீங்கன்னா காவல்துறை கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அவர் நான் அதிமுக நிர்வாகிட்ட இருந்து ஒருத்தரை நான் வாங்கி தான் பயன்படுத்தினேன். அவர் எனக்கு சம்பள பாய் கொடுக்க வேண்டியிருந்துச்சு படம் எடுத்ததுல. ஸோ அந்த சம்பள பாய் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்பப்போ இந்த பழக்கத்தை கொடுத்து எனக்கு ரொம்ப அடிமையாகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் கிருஷ்ணாவையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை தேடி வர்றாங்களாம். 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வர்றதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கேரளாவில் இருக்கிறதா ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. சன் நியூஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். ஸோ நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர்களாக இருக்க போய் நமக்கு இவங்கெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க நமக்கு தெரியுது. ஏகப்பட்ட நார்மலான பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம திரையில் பார்த்து ஹீரோ வைக்கிற நடிகர்களோட பர்சனல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சில பேர்த்தோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பசங்களை நாங்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லலை. சப்போஸ் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இப்போவே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பை பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டிஸ் அவங்கள்ட்ட தெரிஞ்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்னென்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ஓட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ பசங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருங்க. நம்ம இப்போயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்டையும் போலீஸ்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை ஈடுபடலாம். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. பசங்களை தீவிரமாக கண்காணிங்க. நான் உங்கள் பசங்களை சொல்லலை, உங்கள் பசங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன்.